முஸ்தபா கமினி ஈரானுடைய வார் ரூமுக்குள்ள அவர் நடந்து போற மாதிரியான காட்சிகள் ஒன்று அரங்கேறுது. கிரவுண்ட் வார் தொடங்குவதற்கான இல்லை தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்வதற்கான அறிகுறியா? யுஏஇ இந்த நாட்டினுடைய துறைமுகம் ஒன்றில் ஈரான் விளையாட்டு ஒன்று காமிச்சிருக்காங்க. இதனால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய சேத நிலவரம் என்ன? இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவினுடைய மிக முக்கியமான தளத்தில் அட்டாக் பண்ணி அமோனியம் நைட்ரேட்டை முழுவதுமாக அழிச்சிருப்பதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருக்கு. அது தொடர்பான காட்சிகள் பயங்கரமாக இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் குர்து படைகளுக்கு துப்பாக்கிகள் கொடுத்தது தொடர்பாக ஃபாக்ஸ் நியூஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளும் இதில் இடம்பெற போகுது. டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. ஐக்கிய அரபு எமிரகத்தில் இருக்கக்கூடிய கோர்பகான் அப்படின்னு ஒரு துறைமுகம். இந்த துறைமுகத்தில் ஒரு கொள்கலன் நிரப்பக்கூடிய கப்பல் ஒன்று. அந்த கப்பல் மீது ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் ஒரு நேபாளி ஒருத்தருக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு, 3 பாகிஸ்தானியர்களுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் 4 பேருமே தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. உயிரிழப்புகள் ஏதும் இல்லை அப்படின்னு ஷார்ஜா அரசாங்கம் இப்போ தகவலை பரிமாறியிருக்கு. கிரேசி பாஸ்டர்ட் இந்த மாதிரியான கெட்ட வார்த்தைகளை தொடர்ச்சியாக ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் ஈரானுக்கு எதிராக ட்ரம்ப் பதிவிட்ட பிறகு அந்த பதிவுகளை எல்லாம் பார்த்துட்டு வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாருமே பெரிய அளவிலான ரியாக்ஷன் எதுவும் கொடுக்கல. ஆனால் மானமுள்ள ஈனமுள்ள ஈரான் சைடில் இருந்து இப்போது ஒரு ட்வீட் ஒன்று பறந்துருக்கு. அது என்ன மாதிரியான ட்வீட் அப்படின்னா, தபாஸ் அப்படிங்கிற ஒரு பாலைவனம் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி 1980 ஆப்ரேஷன் ஈகிள் கிளா அப்படிங்கிற பேரில், அதிலிருந்து நாங்கள் எப்படி வெளியில் வந்தோம், அதில் உங்களுக்கு எவ்வளவு பெரிய சேதம் ஏற்பட்டது அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கா மிஸ்டர் ட்ரம்ப் அப்படின்னு மரியாதையோடு கேட்டிருக்காங்க. கெட்ட வார்த்தைகளுக்கான பதில் அப்படிங்கிறது நாகரிகமான தாக்குதல் தான். அது எப்பயுமே ரொம்ப நல்லாவே வரும். யாருக்கு? ஈரானுக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த மாதிரியான தாக்குதல்லாம் நடந்து இத்தனை வருஷம் ஆனாலும் கூட தொடர்ச்சியாக அமெரிக்கா தான் வெற்றி பெறணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் இன்ன வரைக்கும் தோல்வியை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க வெற்றி பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அமெரிக்கர்களையே தொடர்ச்சியாக கொலை செய்யக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது அரங்கேறிக்கிட்டே இருக்குன்னு ஈரானுடைய செய்தி தொடர்பாளர் இப்போ பேட்டிகளாக கொடுத்துருக்காரு. தரைவழி படையெடுப்பு. ஒருபுறம் ஈராக்கில் இருந்து அமெரிக்க படைகள் ஈரானுக்குள்ளே நுழைவதற்கான பெருமுயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் ஈரானுடைய மலை சார்ந்த பகுதிகளிலையும் சமவெளி பகுதிகளிலையும் பாலைவன பகுதிகளையும் இப்போது அமெரிக்க தரைப்படைகள் முழுமையாக குவிக்கப்பட்டு வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிக முக்கியமான செய்தி ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு வீடியோ காட்சிகளோட. முஸ்தபா கமினி அவர்கள் நடந்து வார் ரூமை விசிட் பண்ணுற மாதிரியான காட்சிகள். இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு மியூசிக்கோட ஆரம்பிக்குது. அவர் உள்ளே என்றாகக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க. பட் இது தரைவழி போருக்கு ஈரான் எந்த அளவிற்கு அடுத்த கட்டமாக முன்னேறணும் அப்படிங்கிறது தொடர்பான ஒரு அறிவிப்பாக கூட இருக்கலாம். ஏன்னா அவர் உட்காந்து பார்க்குற மாதிரியான வீடியோக்கள் வரல. அவர் வாக்கிங்கில் தான் அந்த வார் ரூமை விசிட் பண்ணுற மாதிரியான ஷாட் வச்சுருக்காங்க. இது ஏதோ ஒரு சமிக்கை மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு என்ன தோணுது? ஹமாஸினுடைய அல்கசாம் படைப்பிரிவு ரொம்ப காலமாக இவங்களை பற்றிய பேச்சுக்கள் யார்கிட்டையும் இல்லவே இல்லை. காசாவில் அமைதி திரும்பிருச்சு அப்படிங்கிற மாதிரி செய்திகளை போட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது அபு உபைடா மாதிரியான நபர்களை மறுபடியும் ஃப்ரேமுக்குள்ளே கொண்டு வந்திருக்கு. காரணம் என்னென்னா, எங்களை மறுபடியும் துப்பாக்கி ஏந்த வைத்து ஈரானுக்கு ஆதரவாக சண்டை போட வச்சிடாதீங்க அப்படின்னு அமெரிக்காவுக்கு எதிராக அவங்க பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் இப்போ இடம்பெறுது. தொடர்ச்சியாக ஹமாஸை வளர்த்து விட்டது ஒரு பீரியடில் அமெரிக்கா தான். அதற்கு பிறகு அதே ஹமாஸுக்கு எதிராக போராடினதும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். இப்படி உலகம் முழுவதும் ஆயுதங்களை கொடுத்து, கொஞ்சம் ஆப்கானிஸ்தான் யோசிச்சு பாருங்கள், ஐஎஸ்ஐஎஸ் குழுக்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்ததே அமெரிக்கா தான். அதற்கு பிறகு அதே ஐஎஸ்ஐஎஸ்ட்டை அடிவாங்கி வெளியில் ஓடினதும் அதே அமெரிக்கா தான். இன்றைக்கி தாலிபான்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்ததும் அமெரிக்கா தான். அதே தாலிபான்கள் இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த இடத்துல ஒரு அமெரிக்கர்கள் கூட இருக்கக்கூடாது, வெளியில் ஓடுங்க அப்படின்னு சொன்னதும் அதே நிகழ்வு நடங்கேறிச்சு. இப்படி அமெரிக்கா போகிற இடத்துல பூரா சக்கரை பொங்கல் எதிர்பார்த்தாங்க. ஆனால் கிடச்சது என்னவோ காரமிளகா தான். ஃபாக்ஸ் நியூஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளில் ஒன்று, அமெரிக்கா
அந்த நாட்டினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஈரானில் ஒரு பெரிய மாபெரும் ப்ராட்டஸ்ட் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் 2026 ஜனவரி மாதத்தில் குர்து படைகளுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவுனதாக செய்திகள் ஒன்று சொல்கிறாங்க. இந்த குர்து படைகள் டைரக்டாக ஈரானுக்குள்ளே நுழைவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க. ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈரானியர்களுக்கும் துரோகம் செய்யணும்னு நினைக்கக்கூடிய, ஆட்சியை கவிழ்க்கணும்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கும் ஆயுதங்கள் வழங்கினது இந்த குர்துக்கள் மூலிமா தான் அப்படின்னு இப்போது அமெரிக்கா சைடில் இருந்து ஃபாக்ஸ் நியூஸ் ஒரு முக்கியமான தகவலை பரிமாறி இருக்கு. இவ்வளவு கொடுமையான ஒரு நிகழ்வுகள் ஒரு நாட்டுக்குள்ளே நடத்துறதுக்கு அமெரிக்கா தான் விதை போட்டிருக்காங்க அப்படிங்கிறத இதன் மூலிமா புரிஞ்சுக்க முடியுது. இதை அமெரிக்க செய்தி நிறுவனமே செய்தியாக வெளியிடுது அப்படின்னா ட்ரம்பின் மீதான உண்மையான அக்கறை ஃபாக்ஸ் நியூஸுக்கு இருக்குன்னு தான் அர்த்தம். ஒரே தாக்குதலில் 12 விமானங்கள் ஈரானில் வீழ்த்தப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, ஈரானால் வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த 12 விமானங்களையும் இப்போ வரிசைப்படுத்துகிறாங்க. ஒன்று அதாவது C-130 இந்த போக்குவரத்து விமானங்கள் 2 அடி வாங்கியிருக்கு. 4 லிட்டில் பேட்ஸ் அவங்க அடி வாங்கியிருக்காங்க. 4 பிளாக் ஹாக்ஸ் ஹெலிகாப்டர்ஸ் அடி வாங்கியிருக்கு. MQ-9 ஆளில்லாத விமானங்கள் அதுவும் அட்டாக் பலியாக இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக இப்படி 12 விமானங்கள் இந்த இடத்துல சேதாரமாக இருக்குது அப்படிங்கிற தகவல். குவியலாக அந்த ஹெலிகாப்டர்களுடைய பாகங்கள், விமானத்தினுடைய பாகங்கள், MQ ரீப்பருடைய பாகங்கள் எல்லாமே சிதறி கிடக்கக்கூடிய காட்சிகளை இப்போ ஈரான் படம் பிடிச்சி வெளியிட்டிருக்காங்க. அது ஒரு சாதனையாக பார்க்குறாங்க. அது மட்டும் கிடையாது, அமெரிக்கா ஒரே ஒரு விமானியை மீட்டது தொடர்பான தன்னுடைய ஃப்ளாக்லாம் ஒன்று காமிச்சாங்க. பட் உண்மையிலேயே ஃப்ளாக் காமிக்க வேண்டியது ஈரான் தான். இவ்வளவு சாகசங்களை ஒரே இடத்துல நிகழ்த்திட்டு அதை ஒரு வெற்றி களமாக மாற்றிருக்காங்க. IRGC வெளியிட்டு இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் UAE அப்படிங்கிற அந்த நாட்டில் மட்டும் ஒரே ஷாட்டில் 25 அமெரிக்கர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. UAE விட்டு அமெரிக்கர்களை ஓட வைக்கிறதுக்கு UAE பிளான் பண்ண வேண்டாம். அதே நேரத்தில் ஈரான் அடிக்கக்கூடிய அடி தாங்க முடியாமல் அவங்களே வெளியில் ஓடிடுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த செய்திகள் மூலிமா கிடைக்கப்பெறக்கூடிய உண்மை. 2 CIA-க்கான முகவர்கள் இப்போ சந்திச்சிருக்காங்க. எங்கே? டமாஸ்கஸில் மிக முக்கியமான நபர்கள் சந்திச்சிருக்காங்க. இதில் அல்சாரா அப்படிங்கிற அந்த நாட்டினுடைய பிரசிடெண்ட், சிரியாவினுடைய பிரசிடெண்ட்டும், காமெடி நடிகர், நகைச்சுவை காட்டுவதில் வல்லவர் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களும் சந்தித்து பேசியிருக்காங்க. இந்த 2 மண்ணுகளும் சேர்ந்து என்னத்தை பேசிச்சுக்கன்னு தெரியல. ஆனால் இது உலகத்தையே அப்படி மாற்றுற மாதிரியான சீன்லாம் பார்த்திங்கன்னா அரங்கேறி இருக்குது. கட்டி தழுவி இவர்கள் வாரமாக அவர்கள் முத்தம் கொடுக்கக்கூடிய காட்சிகள் இப்போது வைரலான ஒரு கண்டென்ட்டாக நெட்டிசன்களால் பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்குது. ரெண்டுமே இன்னொருத்தவங்களுடைய உதவி இல்லாமல் வாழ முடியாது. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கவே வழி இல்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்குதான் அப்படிங்கிற கதையாக தான் இந்த 2 பேருடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இருக்குது. எப்படியாவது பிழைத்து விட வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த 2 பேருமே வாழ்வாங்கு வாழ்வதற்கு இறைவன் ஆசி புரியட்டும். ஏன்னா அப்படி ஒரு வாழ்த்தை தான் நம்மளால் வாழ்த்த முடியுமே தவிர நம்ம வேற ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு ஒத்து வராது. ஏன்னா இவர்கள் இருவருமே உலகத்திற்கே எதிரான நபர்களாக தான் பார்க்கப்படுது. இப்போ சிரியாவில் ஏற்கனவே ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்போ அந்த நாட்டை சிறந்த தலைவராக இவர் உருமாறி இருக்காரான்னு கேட்டால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் தொடர்ச்சியாக இவர் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். சிறிய மக்களும் இவருக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. லெபனான் மேலே ஏன் போர் தொடுக்குறீங்க அப்படின்னு இஸ்ரேல்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் போர் தொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கே தெரியாது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ஹிஸ்புல்லாவினுடைய மிகப்பெரிய ஆலை ஒன்று அம்மோனியம் நைட்ரேட் இருக்கக்கூடிய இடத்துல நாங்கள் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தினோம் அப்படின்னு இப்போ இஸ்ரேல் சொல்கிறாங்க. சரி, அந்த தாக்குதலுடைய வீரியம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அது சாதாரண நிகழ்வு மாதிரி தெரியல. ஏதோ ஒரு அணுகுண்டு போட்டது மாதிரியான ஒரு பெரிய ஒரு பிளாஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த காட்சிகளும் நமக்கு கிடச்சிருக்கு, அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சும்மா இருக்கக்கூடிய லெபனான் மீது தேவையில்லாமல் போர் தொடுத்து உறங்கி கொண்டிருந்த இப்போ கும்பகரணன் தூங்க மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்பினா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனை ஹிஸ்புல்லா படைகளுக்கு உருவாக்கி தேவையில்லாமல் அவங்களையும் இப்போ போருக்குள்ளே இழுத்து ரணகலமாக்கிக்கிட்டு ஏன் இப்படி அப்படின்னு தான் இஸ்ரேலுக்கு கேட்க வேண்டிய தேவை இருக்குது. கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற அவங்களுடைய ஒற்றை நோக்கத்திற்காக ஒட்டுமொத்த உலகத்தையும் இப்படி திண்டாட வச்சுருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் இன்னும் கதவுகள் திறக்கப்படாத நிலையில் அமெரிக்கா பெரும் கோபம் கொண்டு டியூஸ்டே மார்னிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உலகமே இந்த செவ்வாய்க்கிழமை காலைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் அந்த காலை பொழுதில் தான் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை ஈரான் மேலே நடத்த போகிறேன் அப்படின்னு எச்சரிக்கையும் எடுத்திருக்காரு. பார்ப்போம் என்ன செய்ய போகிறாங்கன்னு.
என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7290979991. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் எல்லாருமே ஓட்டு போட போறோம். ஆனா அந்த ஓட்டு யாருக்கு? பிரதான கட்சிகளை தவிர்த்து சுயேட்சையா சில பேர் களமிறங்குவாங்க. அவங்கள மக்களுக்கு அறிமுகப்படுத்த தயாரா இருக்கு பிரசாத் சிக்னேச்சர். நீங்க உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குனீங்கன்னா உங்களை உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்த நாங்களும் தயாரா இருக்கோம். இந்த தேர்தலில் பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக நான் போட்டியிடலை, ஆனால் நீங்கள் போட்டியாளராக களமிறங்குறீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். தொடர்புக்கு 9944790333